மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது என்பி பிரதர்ஸ். இன்றைக்கி சாரி ஆரம்பத்திலே அமக்கலமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிரிக்கெட் கேம் வந்து இது வந்து புதுசாக வந்திருக்குங்க. 2025ன்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கனால நாங்கள் விளையாட போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, சரி பரவாயில்ல விடுங்க. டாஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு டெல்ஸ் சூஸ் பண்ணுவோம். இன்னும் போடு ப்ரோ, பரவாயில்ல. பேட்டர் பவுலர்னு கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம பவுல் எடுத்துக்கலாம். சேசிங் பா. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், அதுக்குன்னு ஆரம்பத்தில் போகலாம். சரி ஓகே போகலாமா? இந்த வீடியோ இது ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, மொதல் பால் கொஞ்சம் சைடாக போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் கைஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போடுறான் பாலை புடுறா. அப்பாடி எப்படியோ பால் எப்படியோ கட்ட விக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க. கிச்சு கிச்சுலேருந்து வெளியே நம்மளோட பெருங்க. அப்படி இல்லை, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. எப்படி இருக்குங்க? செம்மையா இருக்கா? தாவி புடுறா. அவ்வளோதான் எப்படியா? சரி பரவாயில்ல, கரெக்டாக தான் கேட்ச் பிடிச்சிரு. 2 ரன் ஓட்டாங்களாடா பாப்பா. நம்ம ரஷிங்கன் காட்ட போச்சு. பால் விட்டோமா? ரஷிங்கன் பால் என்னாச்சு? பரவாயில்லையே, நம்ம ரஷிங் பால் ஒரே ஒரு ரன் தான் கொடுத்துருக்கு. சரி, இப்போ ரஷிங்கன் பால் போட்டுடலாம். நான் வந்து குசுமாக்கா ரஷிங் நம்ம வந்து இந்த அதாவது எப்படி சொல்கிறது, இது இருக்குல்ல, நம்ம வந்து 5 ஓவர் வந்துக்கு வச்சுக்கு மொத்தலையா பூமி கொத்தி குக்கு குக்கு யாரா அவன் பொந்தலையா அருவி கொத்தி குக்கு குக்கு யாரா அவுட் 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 நாட் அவுட். இது எப்படின்னு எனக்கும் தெரியல. சரி விடு. என்ன அவுட் ஆகணும்? ரன் அவுட் தானே? ரன் அவுட். மீன் கொத்தி குக்கு குக்கு செத்து போடா நூபு குட்டி பறந்து போதுரா. அப்பாடி எப்படியோ 4 தானே வந்துருக்கு. பரவாயில்ல. 8 ரன்ஸ் வாண்டி. ஓகே, ஒரு ஓவர் முடிஞ்சுங்க. இன்னும் 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இருக்குன்னு வெறித்தனமான சம்பவம் நடந்திருக்கு. 2 பாலுக்கு 2 பால் எத்தனை 2 பாலுமே 2 சம்பவம் நடந்திருக்கு. ஸ்கிப் பண்ணி விட்டு நம்ம கேம்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம சைடாக போடுவோம். ஸ்ட்ரைட்டாக தான் நமக்கு என்றைக்குமே. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சாவுடா. ஐயோ தட்டி விட்டாண்டா. தாவுடா 4 போயிட்டான். இது நீ ரன்னே சேஸ் பண்ணி ஓடி. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் தாங்க. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த கேம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நல்லாவே ஆரம்பத்தில் பேட்டிங் ஆடும்போது ஆரம்பத்தில் இவங்க ஆமாம், எனக்கு இந்த பேட்டிங் ஆடும்போது எனக்கு பிடிக்கல. தாவுடா தவளை தாவுடா தாவ வேண்டியதுதானே. சரி பரவாயில்ல. தொடர்ந்து 2 பால் 4 அடிச்சிருக்காங்க. இந்த பாலும் 4 அடிக்காம விடணும் கைஸ். தூக்கி அடிக்க போறாங்க. ஐயோ போதுரா கையை தட்டி விட்டு போர் போட்டான்டா. அடிக்க யாரா நீங்க அதுக்கு பிடிக்காமலே போர் போட்டுருக்கலாம்டா. யாரா இந்த பால் ஏன்டா அவனெல்லாம் டீம்ல சேர்த்துக்கிறீங்க? இதை கொஞ்சம் மொக்கையா போகுதுங்க. தூக்கிட்டான்டா 4. தூக்கிட்டான்டா 4 பால் தொடர்ந்து போடுறா. ஒரு பாலாச்சும் டாட் வைக்கணும்டா. டாட் வைக்கும். என்னது சரி போ. இது வந்து ஷாப்பி. இது சோப் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஷாப்பியில் ஒரு சோப்பு வந்து லைக் போட்டு வச்சுருந்தேன். அந்த சோப்பு வந்து இன்றைக்கி வந்து தீரப்போகுதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால் இப்போ டக்குன்னு கொண்டு போய் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கோம். டக்குன்னு கொண்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். பரவாயில்லையே, நமக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறான். ஐயோ டாட்டு அப்பா. எப்படி இந்த ஒரு செகண்ட் ஓவரில் ப்ரோ ஒரு டாட் வச்சோமே, 2 ஓவரில் 25 ரன் ப்ரோ. 2வது ஓவரில்டா, 2வது ஓவரில் எத்தனை 3 4 ஒரே ஒரு ரன்னு. எத்தனை 4 8 12 13 ரன்னு. போன ஓவரில் 13 ரன்னுங்க. எனக்கு கொஞ்சம் ஷேப்பாக வருது. என்னடா அது? ஐயோ ஓவர் த்ரோ இருக்கா? ஆத்தாடி. 25 ரன்னுங்க. வைடு. ஐயோ எப்படா அதுக்குள்ளே 30 போச்சு? வாட் இஸ் ஹேப்பனிங்? பேக் சைடு அடிச்சு விட்டான்டா. யாழா தூக்கி போடுறாங்கிட்டு. இப்போ தூக்கி போட்டு வைடுக்கு ஒரு 4. எப்படியே டாட் வச்சாச்சு.
ப்ரோ இது பார்த்தா நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 1 வந்து போடலான்னு இருக்கோம் ஹார்ட் மூட்ல. கிரிக்கெட் கேம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவுட்ரா தோனி ஷாட் என்னடா அது ப்ரோ தோனி ஷாட் கொடுத்துட்டான். தோனி ஷாட் தான்டா கொடுத்தான். இருக்கிறது தோனி தான் உங்களுக்கு. அங்க இருக்கிறதே சைக்கிள் தோனி அப்படியே டாட் வச்சாச்சு. இதே மாதிரி இந்த ஒரு பால் ஒரு டாட் வச்சுட்டு அடுத்த ஓவருக்கு போயிடலாம். பரவாயில்ல, இந்த பாலும் டாட் வச்சாச்சு. ஓகே, அடுத்த ஒரு என்னடா அது? ஓ வைடு பார்த்தீங்கன்னா ரியல் பால் நம்ம ரியல் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2 வீடியோ போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு அதில் இஷ்டம் இருக்குண்ணா ஓகே ப்ரோ போ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. பார்த்தீங்கன்னா ஹார்ட் மூட் கேட்டுருக்காரு. கிராணில வந்து ஒருத்தர் ஹார்ட் மூட் கேட்டிருக்காரு. பரவாயில்ல, கிரிக்கெட்ல ஒருத்தர் ஹார்ட் மூட் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோன்னா ஹார்ட் மூட்ல ஈஸி மூட்ல பார்த்தோன்னா ப்ளே பண்ணா அதெல்லாம் அதுவும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்டர் 1ன்னு சொல்லி ஒரு கேம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அந்த கேம் வந்து நான் இப்போ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அது ஹார்ட் மூடில் போட போகிறேங்க. இந்த கேம் பார்ட் 2 வேணும்னா கூட கேளுங்க, போடுறோம். இந்த கேம் எனக்கு பிடிக்கல. இந்த கேம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, அது ஆல்ரெடி ஷேர் பண்ணுங்க. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. 805004 கால் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, பண்ணாலும் சரி. அது யாரா ஃப்ரெண்ட்ஸுன்றவன் 10 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கான். அது வார்னர் 10 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கான். பரவாயில்ல, என்னதான் ஆகுதோ பாப்பா. ஏஹே ஹூஹூ தவளைக்கட்ட வாயா அடிக்காதடா. அடிச்சுட்டான்டா. நல்ல வேலை 4 பால். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது வீடியோ போடலான்னு இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சிட்டான்டா. ஆடாங்கொய்யே இல்லை. நான் கிரவுண்டு செட்டப்பை மாற்றணுண்டாடுறா. இந்த வாட்டி 4 லெஃப்ட் சைட் பேட்ஸ்மேன் தானே இருக்கான். மாற்றலாமா? வேணாம், ஒரு சைடாக போட்டு இவனை அவுட் பண்ண பார்ப்போம். ப்ரோ நம்ம டீம் கையில் பால் போகிற மாதிரி நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. டாட் ஐயோ வச்சுட்டான்டா. 40 ரன் எடுத்துட்டான். 3 ஓவரில் 40 ரன்னுக்கு எடுத்துட்டான். இருப்பேன் 4வது ஓவர்ரா. ஒரு 4வது ஓவர் வந்துருச்சு பாரு. லாஸ்ட் 6 பால்ஸ். இவன் ½ செஞ்சுரி எடுத்துருவான் பாருங்க. ½ செஞ்சுரிக்கு பக்கத்தில் வந்து அவ்வளோதான். பேட் கிரிப்பு ஓகே. ஐயோ நோ பால் போட்டேன்டா. புறா ஐயோ வந்துட்டான்டா. ஆனால் எனக்கு பார்த்தோன்னா ஒரு சுச்சுவேஷன் நடந்துருக்கு ரியல். நோ பால் கோ த பால் குட்டு ஃப்ரீட்டு இருக்கு ப்ரோ. எனக்கு பார்த்தோன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரியல் கிரிக்கெட் கேமில். இந்த கேமில் ரியல் கிரிக்கெட் இது 42 ரன் ஆத்தாடி அடிச்சுட்டான்டா 4. அதில் தான் பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் தெரியுமா? திடீர்னு ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நோ பாலாக போட்டுருவேன். 46 ஓப்பன்லேயே விக்கெட் விடுற மாதிரி நிற்பான். 4 runs ஆஃப் செஞ்சுரி. பால் பார்த்தோன்னா நோ பாலாக போயிடும். என்ன பண்ணுறது தெரியும், திடீர்னு நோ பாலாக போயிடும். சரி பால் விழுந்துச்சு நோ பால் அப்படின்னு சொல்லி போட்டா அம்பையர் போல போல்ட் ஆயிடுச்சு. போல்ட் ஆயிடுச்சு, நடு ஸ்டம்ப் தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் சார் விக்கெட் கொடுக்கல அம்பையர் நோ பால்ன்றனால. எனக்கு அப்போ எப்படியா இருந்தாலும் இவங்க தான் ஒன்று சொல்லிட்டு ஒரு ரன்னு கொடுத்து விட்டாச்சு. ஒயிட் பால் கான் த ஒயிட் பால். பரவாயில்ல. எத்தனை 51 ரன்னு வைடோட சேர்த்து. எத்தனை லாஸ்ட் 2 பால் 6 மீட்ரு கட்டு. இவங்களுக்கு மட்டும் 6 விழுகுது. நான் விளாடும் 6 விழுகுங்க. ஏன்னா ஒரு பாட்டு 57 ரன்னுங்க. இவன் ஒரு பாட்டு அதனால லாபாலு. பரவாயில்ல, லாபாலு முடிய போகுது கைஸ். பரவாயில்ல. 58 ரன் எடுக்கணும். இன்னும் ஒரு பால் இருக்கா? 58 ரன்னு நினச்சேன். டார்கெட் 58 ரன் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேனே. போட்டாண்டா 6 தூக்கிட்டான்டா. 64 ரன்னாடா. 64 ரன்னாடா டார்கெட்டு. சோழி முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டிங்க நம்மளை. பேட்டு விட்றா. பேட்டை விடு போய் பாலிங் போடு. பொறுக்கு போ. எனக்கு இப்படி தானே பொறுக்க வச்சிங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்பின்னிங் பால் கேட்ச். எப்பட்றா? இல்லை நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம்ல, இப்போ அந்த விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் பால் ஆயிடுச்சா, இந்த இதுக்கடுத்து ஒரு பால் சீன் நடக்கும் பாருங்க. 6 போகும் பாருங்க. இந்த பால் இதுக்கடுத்து ஒரு பால், இதுக்கப்புறம் பால் 6 போகும் பாருங்க. 6 இங்கே 6 போகும் பாருங்க. ஹேட்ரிக் போயிடும். அதுவும் பெரிய வேலை, முன்னாடியே சொல்லிக்கிட்டேன். முன்னாடி ஹேட்ரிக் போயிடும். ஹேட்ரிக்கடா. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? ஐயோ, நான் 64 ரன் எடுக்கணும்டா. 64 ரன் எடுக்கணும்டா. சும்மா ஒரு பேஜுக்கு தான் வந்தேன். சேப்பா சும்மா பேஜுக்கு சொன்னேன். விக்கெட் இப்போ வந்து கோலி
கோழி டாம் பாம் பாம் பாம். எப்படியோ ஒரு பால் இப்படியோ 4 அடிச்சேனே அது வரைக்கும் சந்தோஷம்டா. சைடில் மட்டும் இனிமேல் போகக்கூடாதுடா, லெஃப்ட் சைடில். பார்ட் 2 வீடியோ போடுறோம் ப்ரோ. இதில் பார்ட் 2 வீடியோ போடுறோம். அப்புறம் சப்ஸ்கிரைபர் இல்லை சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். எருமை மாடாட்டம் நின்றுட்டு இருக்கான்டா. பால் கேட்ச் பால் எருமை மாடாட்டம் போய் நின்றுட்டு இருக்கான் ப்ரோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மூடு போட சொல்லியிருக்காரு. ஆட் மூடு ஒருத்தர் அதனால அதெல்லாம் நம்மலாம் ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ் பிடிச்சிட்டான்டா. ஐயோ அவுட்டு. 2 ரன் ஓடி இருக்கலாம். வலிக்குதுடா என்ன அப்படின்னு. ப்ரோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ போடுறோம் ப்ரோ. இதுக்கா இல்லடா டே, இது சப்ஸ்கிரைபர் கேட்டால் தாண்டா போட்டுரும். இந்த வீடியோ இல்லாட்டினா ஐஸ்கிரீம் தாண்டா போட போகிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.